உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் தொடக்கி வைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தல் வரும்போதுதான் ஸ்டாலினுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. அது டைட்டிலே மாத்திருக்கலாம். என்ன கேட்டால் டைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்று அந்த டைட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசுடைய அந்த இலச்சினையே வாய்மையே வெல்லும் போய் இந்த 4 வருஷத்துல பொய்மே வெல்லும்ன்ற மாதிரி அந்த இதே மாறி போச்சு இன்னைக்கு. அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசின் ஒரு பதற்றத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இது. நீங்க 45 நாட்கள்ல எல்லாத்துக்கும் தீர்வு காணும்னு சொல்லி 4 வருடம் என்ன செஞ்சீங்க நாம கேட்கிறோம். அதனால நிச்சயமாக தோல்வியின் முடிவு மக்களுக்கு அதிகாரிகள் போனா எனக்கு மகிழ்ச்சி தான். ஏதோ நடக்கிறது நல்லதுதான். ஆனா ஏன் இவ்வளவு நாள் செய்யல? நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை நீங்கள் முழுமையாக செயல்படுத்த முன் வராது. அது ஃபெயிலியர் மாடல், தோல்வி அடைந்த மாடல் என்று நீங்களே ஒவ்வொரு வாக்குமூலம் கொடுத்து புதிய பெயர்களிலே புதிய விளம்பரத்தை தேடி இந்த அரசினுடைய குறைகளை மறைப்பதற்காக நீங்கள் போர்வையை பொத்தினாலும் சரி, அல்லது இரும்பு போர்வையை பொத்தினாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியிலே தான் முடியும். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எண்களை பெற்றுத்தான் நாங்கள் உறுப்பினராக்குகிறோம் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. இந்த புரிதல் கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி நான் பெருந்தலைவர், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் ஒருவர் இந்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறார் என்றால் மக்கள் அவரை புரிந்து கொள்வார்கள்.